உங்களுடன் பல காலமாக பயணித்தவர்கள் திடீரென இறந்து விட்டார். இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் 1 வருடத்திற்கு இறந்த பிறகு குடும்ப நபர்களுடன் பேச விரும்புகிறார்கள். உங்களுக்கு வரக்கூடிய நல்ல தீய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்புறாங்க. நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல உங்களுடைய குடும்பத்தில் இருந்து இறந்தவர்களின் ஆத்மா நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். உங்களுடைய குடும்பத்துல இருந்து இறந்தவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, கணவன் அல்லது மனைவி, ஒரு சிலருக்கு அவங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும், அவங்களுடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள்னு யாராக இருந்தாலும் யாராவது ஒரு நபர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்திருப்பாங்க. இறப்பிற்கு பின்னாடி அவங்களுடைய ஆத்ம நிலை என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது எப்படி? பல வருடங்களாக நம்ம கூடவே பயணிச்ச ஒருத்தர் திடீர்னு இல்லாம போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுடைய ஆத்மா நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புச்சுன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எவ்வளவோ விஷயங்களை உங்ககிட்ட அவங்க சொல்லணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்கள அதுக்கடுத்து நீங்க பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்ப எப்படி அந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய ஆத்மாவை எப்படி தொடர்பு கொள்றது? மனிதர்களால இறந்தவங்கள பார்க்க முடியாது. ஆனா இறந்தவங்களால மனிதர்கள், அதாவது இந்த உலகத்தை, இந்த பூமியை அவங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். இங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவங்க உணர முடியும். கண்டிப்பாக எல்லா ஆத்மாக்களும் 1 வருடங்களுக்கு நிச்சயமாக எல்லா ஆத்மாவும் இருக்கும். ஒரு சில ஆத்மாக்கள் பல 1000 வருடங்கள் கூட ஆத்மா சாந்தி அடையாம இருப்பாங்க. ஒரு சில ஆத்மாக்கள் ஒரு சில காலங்கள், அதாவது 1 வருடங்கள் மட்டுமே இருப்பாங்க. குறைந்தது 1 வருட காலங்கள் நிச்சயமாக எல்லா ஆத்மாவுமே இருப்பாங்க. இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கும், அதாவது நம்ம வாழ்கின்ற இந்த பூலோகத்திற்கும் ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய ஆத்ம லோகத்திற்கும் ஒரு சிறிய கண்ணாடி திரை மாதிரி இருக்கும். அதாவது இங்க நடக்கிறத அங்க இருக்கிறவங்களால பார்க்க முடியும், அங்கு நடக்கிறத இங்க இருக்கிறவங்களால பார்க்க முடியாது. பல ஆத்மாக்கள் பெருந்தன்மையான ஆத்மாக்களாகவே இருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களை பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆத்மாக்கள் நினைக்கிறாங்க. எல்லாராலையும் ஆத்மாக்களை தொடர்பு கொண்டு பேச முடியாது. அதற்கு பல வருட காலங்கள் பழக்கம் இருக்கணும். அவங்களால மட்டும்தான், அதாவது தியானம் போன்ற ஒரு சில வழிமுறைகள் மூலமாக தான் ஆத்மாக்களை தொடர்பு கொண்டு பேச முடியும். எல்லாராலையும் ஆத்மாக்களை தொடர்பு கொண்டு பேச முடியாது. ஒரு சிலராலேயே அந்த மாதிரியான ஆத்மாக்களோட பேச முடியும். மற்றவர்களை இந்த ஆத்மாக்கள் எப்படி தொடர்பு கொள்ளுவாங்கன்னா, கனவுகள் மூலமாக இந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய குடும்ப நபர்களை தொடர்பு கொள்ளுவாங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் அமாவாசை நாட்கள்ல ஒரு அனுமதி கொடுக்கப்படும். எல்லா ஆத்மாக்களும் பூமிக்கு அமாவாசை என்று வருவாங்க. நிறைய ஆத்மாக்கள், அதாவது இருள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தவிர மற்ற 2 உலகங்கள்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வரக்கூடிய, அதாவது மனிதர்களுக்கு வரக்கூடிய நல்ல தீய விஷயங்களை கணிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல தீய விஷயங்களை அவங்களுடைய குடும்ப நபர்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துறதுக்காக அந்த ஆத்மாக்கள் அமாவாசை நாட்கள்ல இந்த பூமிக்கு வருவாங்க. எல்லா மனிதர்களாலையும் ஆத்மாவோட பேச முடியாது, அதை உணர்ந்துக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல ஆத்மாக்கள் தங்களை கனவுகள் மூலமாக உணர்த்தி அதன் மூலமாக ஒரு சில காட்சிகளை அவங்களுக்கு காட்டி எச்சரிக்கை செய்வாங்க. உதாரணமாக, இறந்த நபர்கள் உங்க கனவுல அடிக்கடி அழுதாங்கன்னாலோ அல்லது கோபப்பட்டாங்கன்னாலோ அந்த ஆத்மா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நினைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய நபர்கள் என்ன தொடர்பு கொண்டு, அதாவது ஆத்மாக்களோட பேசணும், இறந்தவங்களோட பேசணும் அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் எல்லா ஆத்மாக்களையும் தொடர்பு கொண்டு உடனே பேச முடியாது. ஏன்னா அடைப்பு அப்படின்னு ஒரு சில ஆத்மாக்களுக்கு ஒரு சில கால நிர்ணயம் இருக்கும். அந்த மாதிரியான அடைப்பு காலத்துல அவங்கள தொடர்பு கொண்டு பேச முடியாது. ஒரு சிலர் கனவுலயே வரமாட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு கனவுலயே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான ஆத்மாக்கள் அடைப்புல இருப்பாங்க. அடைப்பு நீங்கினதற்கு பிறகு அவங்க நல்ல விதமான கனவுகள் மூலமாக தங்கள் இருக்கிறத அந்த ஆத்மா உங்களுக்கு உணர்த்துவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கூட ஆத்மாக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்க முடியும். நமசிவாய.